ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் தீபாவளிக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்துகிட்ருப்பீங்க. ஸோ இந்த தீபாவளியை இன்னும் பெஸ்ட்டாக கொண்டு வரதுக்கு நம்மளை அழகாக்கிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஐடியா தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு க்ரீமு. இந்த க்ரீமு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தீபாவளிக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் இதை கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பிரைட் ஆகிடுவீங்க. ஸோ அதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். கொஞ்சம் அரிசி நான் ஊற வச்சு அதை நல்லா அரைச்சிருக்கேன். அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் துருவிட்டு அதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி அதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி அதை ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். கொஞ்சம் காய்ச்சாத பால் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். இது கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருந்தது. இது நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, கை கால் ஃபுல் பாடிக்குமே இதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் கைக்கெல்லாம் போட்டு பார்த்தேன். நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. நல்ல டேன் ரிமூவ் ஆகி பிரைட்டாக இருந்தது. ஸோ அதனால் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை கட்டாயமாக உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் இதையும் கொஞ்சம் செஞ்சுட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தீபாவளி உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தீபாவளியாக சந்தோஷமாக இருக்கும். கட்டாயமாக செய்யுங்க. இப்போ நம்ம அந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை தீயை கம்மியாக வச்சு லைட்டாக ஒரு திக்னஸ் வர மாதிரி கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த மாவு அதை கலந்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ ஃபில்ட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றாமல் அப்படியே அந்த தண்ணியை இருத்திங்கன்னா அடியில் அப்படியே படிஞ்சிருக்கும் அந்த ஸ்டார்ச்சு. அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காய்ச்சாத பால். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிங்கன்னா அப்படியே நல்ல க்ரீமியாக வந்துடும். அது கூட இன்னொன்று தயிரை இப்படி ஃபில்ட்ரு பண்ணி வச்சிங்கன்னா இப்படி கிடைக்கும் கெட்டியாக. அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். ஹேண்ட்லலாம் போட்டு பாருங்கள். அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். கட்டாயமாக செஞ்சு தீபாவளியை ஹாப்பியாக சேஃபாக கொண்டாடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.